வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு என்ன லெசன் பார்க்கலாம்? இடியம்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ நிறைய இடியம்ஸ் கற்றுண்டாதான் நம்மளால நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக இல்லைங்க, ஒரு 6 இடியம்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, காக் அண்ட் புல் ஸ்டோரி. என்ன அர்த்தம்? கட்டுக்கதை. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, கட்டுக்கதை அப்படின்னு. அதுதான் இங்கிலீஷில் கோக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யாராவது ஏன்பா லேட்டுன்னு நம்ம கேட்போம், என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நீ சொல்கிற சாக்கு போக்கெல்லாம் கட்டுக்கதை மாதிரி தோணுது. ஆல் யுவர் எக்ஸ்கியூசஸ் சீம் டு பி எ cock and bull story. All your excuses seem to be a cock and bull story. Next பார்க்க போறோம். நம்பர் 2, heart and soul. என்ன அர்த்தம்? ஆத்மார்த்தமா அல்லது அர்ப்பணிப்போட. நிறைய பேரை பார்த்துருப்போம், அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை ஒரு அர்ப்பணிப்போட ஆத்மார்த்தமாக செய்வாங்க. அதை தான் இங்கிலீஷில் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஹார்ட்டை தனியாக பார்த்தா இதயம், அப்புறம் சோலை தனியாக பார்த்தா ஆன்மா. வேறஸ் ஹார்ட் அண்ட் சோல்னா அர்ப்பணிப்போடு அல்லது ஆத்மார்த்தமாக அர்த்தம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அவர் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை ஆத்மார்த்தமாக செய்வார், அர்ப்பணிப்போட செய்வாரு. He puts his heart and soul into everything he does. He puts his heart and soul into everything he does. Number 3, over head and ear. ஓவர் ஹெட் அண்ட் இயர். என்ன அர்த்தம்? அளவுக்கு அதிகமாக. சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு. He is over head and ears in debts. He is over head and ears in debts. So DEBT, debt அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் அர்த்தம். இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? B சைலண்ட். நம்பர் 4, pull a long face. என்ன அர்த்தம்? மூஞ்சியை தொங்க போட்டுக்கிறது. யாரையாவது திட்டுங்களேன், அடுத்து என்ன பண்ணுவாங்க? மூஞ்சியை தொங்க போட்டுக்குவாங்க. ஸோ தமிழில் சொல்லுவோமோனோ மூஞ்சியை தொங்க போட்டுக்கிறது அப்படின்னு. அதை தான் இங்கிலீஷில் புல்ல லாங் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். என் மனைவி திட்டினதுனால என்னோட பையன் என்ன பண்ணிட்டான்? மூஞ்சியை தொங்க போட்டு வச்சுக்கிட்டான். As he was scolded by his mother, my son pulled a long face. As he was scolded by his mother, my son pulled a long face. நல்லா கவனிங்க. As he was scolded, இந்த வாக்கியம் எதில் இருக்கு? செயற்பாட்டு வினையில பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அதுல புதுசா ஒரு வேர்பு கத்துட்டு இருக்கோம். என்னது? ஸ்கோல்டு. ஸ்கோல்டுனா திட்டுறது. அதே மாதிரி திட்டுறதுக்கு இன்னும் என்ன வேர்பு இருக்கு? சைல்டு. சைல்டுனாலும் திட்டுறது. நம்பர் 5, வாஷ் ஹேண்ட்ஸ் ஆஃப். என்ன அர்த்தம்? தலை முழுவது. சொல்லுவோம் இல்லையா, என்ன எங்கள் வீட்டில் தலை முழுகிட்டாங்க, கை கழுவிட்டாங்க சொல்லுவோமா? ஸோ தமிழில் தலை முழுவுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நகைச்சுவை. அதை தான் இங்கிலீஷில் வாஷ் ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எனக்கு இனிமேல் இதில் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால என்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? தலை முழுகிட்டாங்க. சின்ஸ் ஐ ஃபெயில்டு இன் எக்ஸாம், my parents washed their hands of me. Since I failed in the exam, my parents washed their hands of me. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, ஆயிலி டங். என்ன அர்த்தம்? இனிக்க பேசுறவங்க. அதாவது அவ பசப்பி பசப்பி பேசுவான், அவ பசப்பி பசப்பி பேசுவா சொல்லுமா தமிழ்ல. அதைத்தான் ஆயிலி டங் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவள்கிட்ட ஜாக்கிரதையா இரு, அவ இனிக்க பேசி பசப்பி பேசி உன்னை ஏமாத்திருவா. பிவேர் ஆஃப் ஹர், she will deceive you with her oily tongue. பிவேர் ஆஃப் ஹர், she will deceive you with her oily tongue. நல்லா கவனிங்க, deceive இந்த வேர்புக்கு ஏமாத்துறதுன்னு அர்த்தம். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் idioms அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.